பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து சந்ததி சந்ததிகளாக, பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, இந்த நாட்களில் தபசு நாட்களுக்குரிய வேத வசனங்களை எடுத்து நம்ம தியானிக்கலாம். தபசு நாட்களுக்குரிய வேத வசனத்தை எடுத்து இந்த நாளில் நாம் தியானிக்கலாம். விசேஷமாக ஆத்தும நேசரை குறித்து நாம் தியானிக்கலாம். தபசு நாட்கள், அதாவது லெந்து நாட்கள். இந்த தபசு நாட்கள், லெந்து நாட்கள் என்பது நம்முடைய பாவத்தை விட்டு இயேசுவின் வார்த்தைகளால் நம்மளை பாவங்களால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் தேவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி அவரோடு கூட ஒப்புரவாகி, இல்லையா, மீண்டும் தேவனோடு உறவாடுறதுக்கு பேர் தான் லெந்து நாட்கள், ஜெப நாட்கள், இல்லையா. ஆத்தும நேசருடைய அந்த வார்த்தை கொண்டு நம்மளை சுத்திகரித்து, ரத்தத்தை கொண்டு சுத்திகரித்து தேவனோடு ஒப்புற நாட்களுக்கு பேர் தான் லெந்து நாட்கள். அதை வருஷம் வருஷம் கடைபிடிக்கிறாங்க. சில பேர் அதை பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. சில பேர் அது உண்மையாக பாஸ்டிங் இருப்பாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்டு நைட்டுக்கு மேலே சாப்பிடுவாங்க. சில பேர் மரக்கறிகள் மாத்திரம் எடுத்துப்பாங்க. மற்ற நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க, மாமிசம் எடுக்க மாட்டாங்க. இப்படி ஆண்டவருக்கான்னு கிடையாது, தன் பாவம் போக்குவதற்காக, தன்னை சுத்திகரிப்பதற்காக, தன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக லெந்து நாட்களை ஒன்று வைத்து தேவனை துதிப்பார்கள். தேவனோடு ஒப்புரவாகி அவர் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் தியானித்து தன்னை பரிசுத்தப்படுத்துவோம். இது பிறகு லெந்து நாட்கள். நல்லது பிரியமானவர்களே, இன்றைக்கி அதை குறித்து நாம் தியானிக்கலாம். அநேக ஊழியக்காரர்கள் லெந்து நாட்கள் கடைபிடிப்பாங்க, சில பேர் கடைபிடிக்க மாட்டாங்க. எது எப்படி திருத்திக் கொள்வதற்கு ஒரு நல்ல நேரம், நல்ல ஒரு நாட்கள் அது, இல்லைங்களா. நல்லது. இன்றைக்கு நம்ம ஆத்தும நேசருடைய அவயத்தை குறித்து பார்க்கலாம். ஆத்தும நேசருடைய அவயத்துடைய பங்களிப்பு அல்லது அர்ப்பணிப்பு அல்லது பலியை குறித்து நாம் இந்த நிலையில் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அதாவது உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஆண்டவரை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். நல்லா கவனிக்கல. ஏன் அவர் உச்சம் தலை முதல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் பலியாக ஒப்பு கொடுக்கணும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும்? விசேஷ விதமாக நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26, 27 நம்ம வாசிக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உருவாக்குமாக. அப்படின்னா அர்த்தம்னா, ஆவியான தேவனுடைய சாயலில் நம்மளை உருவாக்க முடியாது, ஆனால் கர்த்தருடைய சாயலில் நம்மளை உருவாக்க முடியும். நமது சாயல் நமது ரூபன்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை மண்ணை கொண்டு மனுஷனை உருவாக்குறாரு. ஆனால் அந்த சாயல் உருவாக்கும் பொழுது அது கர்த்தருடைய சாயலை உருவாக்குறாரு. விசேஷமாக பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சாயல் என்பது இயேசு கிறிஸ்துடைய சாயல் தான் இது, இல்லைங்களா. ஆனால் அந்த மண்ணுக்குள்ளே யார் ஊதுறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு உயிர் கொடுக்குறாரு. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சாயல், திரித்தத்துவமாகிய பிதாக்குமான் பரிசுத்தம் சொல்லப்பட்ட திருத்தத்துவத்தில் இயேசு கிறிஸ்துடைய சாயல் தான் மனுஷ சாயல். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஆவி யாருன்னா தூய பரிசுத்த ஆவி. இதை கொண்டு தான் மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார். நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ உலகத்தில் பிறக்கிற அத்தனை முதல் ஆதாமை அப்படி தான் உண்டாக்குனார். முதல் ஆதாமை கர்த்தருடைய சாயலில் உண்டாக்கினார். கர்த்தருடைய சாயலில் இயேசுவின் சாயலில் உண்டாக்கப்பட்டது. அப்படி இயேசுவின் சாயலில் உண்டாக்கப்பட்ட அந்த மனிதன், அந்த மனுக்குலம் தலையிலிருந்து கால் வரைக்கும் பாவம் செஞ்சு போச்சு. அதாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் அவயத்தில் கரைகள் பட்டுடுச்சு. உள்ளானதையும் கரைப்பட்டுடுச்சு, வெளியானதும் கரைப்பட்டுச்சு. ஆதாம் ஏவாள் செய்து தெரிந்த சப்புனால, தவறுனால சரீரம் முழுவதும் தலையிலிருந்து பாதை வரைக்கும் கரைப்பட்ட சரீரமாய் போயிடுச்சு. ஆனால் அந்த எந்த சாயலில் படைத்தார்? கர்த்தருடைய சாயலில் படைத்தார். இயேசுவின் சாயலில் இருக்கிறவங்க படைத்தார். இயேசுவின் சாயலில் இருக்கிற ஒரு மனுஷன் பாவம் பண்ணிட்டதுனால தேவனுக்கு நமக்கு நீண்ட பிளவு, அந்த சரீரம் கரைப்பட்டதுனால ஒரு நீண்ட பிளவு ஏற்பட்டு விட்டது. அதுக்காக தான் முந்தி வந்த ஆதாம் தப்பு பண்ணிட்டார்.
1 Corinthians 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 46 நம்ம எடுத்துக்கணும்னா 45 எடுத்துக்கணும்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, முந்தி ஆதாம் ஜீவ ஆத்மானவன், ஆனால் அவன் பாவத்தில் விழுந்துட்டான். ஆனால் பிந்தி வந்த மாணவராகிய ஆதாம் இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரம் முழுவதும் கொடுத்தார். தலையிலிருந்து பாதத்து வரைக்கும் நமக்காக கொடுத்தார், தேவனுக்கு பலியாக செலுத்தினார். ஏன்னா பாவம் பண்ணி வச்சிட்டார். ஆதாம் பாவம் செஞ்சதுனால, முந்தி வந்த ஆதாம் பாவத்தினால் விழுந்ததுனால, கரைப்பட்டு போனதுனால தேவனோடு தொடர்பு கட்டாயி நீண்ட பிளவு உண்டாகிடுச்சு பண்ணலாம். அதுலேருந்து பிறக்கிற அத்தனை சந்ததி பாவம் தலையிலேருந்து கால் வரைக்கும் பாவம், சர்வாங்க பாவம்னு கூட சொல்லலாம். அதுக்கு சர்வாங்கன்னா முழுவதுமாக பாவம் செஞ்சுட்டான். தேவனோடு தொடர்பு கொள்ள முடியல, ஒரு நல்ல கருத்துக்காக தேவனோடு தொடர்பு கொள்ள முடியல. அதனால் கர்த்தரோட நன்மை செய்யணுன்றதுக்காக தான் இயேசுவே வந்து, கர்த்தரே வந்து பூலோகத்தில் மனுவாக பிறந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் தேவனுக்கு பலி கொடுத்தார். அப்படி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம பாவம் இல்லாமல் வாழ்கிறோம். நல்லது பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நாளிலிருந்து இந்த தபசு நாட்கள் தியானத்தில் தலையிலிருந்து கால் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு முதலாவது தலையை கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். சிரஸ், அது இயேசு கிறிஸ்துடைய சிரஸ், தலை. அந்த சிரஸ் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி, இயேசு கிறிஸ்து சிரஸ் எப்படி இருக்கும், நார்மல் அவருடைய சரீரம் எப்படி இருக்கும், உன்னத பாட்டின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம், உன்னத பாட்டின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே கவனிங்க. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 10ஆம் வசனம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். ஒரு அலிலியா சொல்லுமா, இதான் இயேசு கிறிஸ்துடைய சரீரம். 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவர் கால்கள் படிக பச்சையும் பொதிந்த பொன் வளையலை போல் இருக்கிறது. அவர் அங்கம், மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் அங்கம் இந்திர நீளத்தினால் இழைத்து பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. ஒரு அலிலியா சொல்லலாமா தேவ பிள்ளைகளே? அப்படி சரீரம் எப்படின்னு சொல்லப்படும், 10,000 பேரில் சிறந்தவர் தான் கர்த்தர். அப்படிப்பட்ட ஒரு சரீரம். அந்த சரீரத்தை தான் அப்படி முழுவதுமாக கல்வாரியில் கொடுக்குறாரு, பிதாவுக்கு கொடுக்குறார், நம்முடைய பாவத்துக்காக பிதாவுக்கு கொடுக்குறார். யோசிச்சு பாருங்களேன். அவருடைய தலையை தான் நீங்கள் நம்ம தியானிக்கிறோம். அவர் தலை எப்படி இருக்கான், உன்னத பாட்டில் சொல்கிறாங்க. உன்னத பாட்டில் 5ஆம் அதிகாரத்தில் அவருடைய தலை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்களேன். 5ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் தேவ பிள்ளைகளை கவனிங்க. அவருடைய தலை 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 5:11 வாசிக்கிறேன். அவர் தலை தங்கமயமாக இருக்கிறது, அவர் தலையின் மேல் சுருள் சுருளாகும் காகத்தை போல் கருமையாக இருக்கிறது. சாலமோன் எழுதும்போது கர்த்தரை குறித்து எழுதுகிறான், இயேசுவை குறித்து எழுதுகிறான். அவர் தலை தங்கமயமாக இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் திவ்ய வாசகனாக யோவான் எழுதுகிறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 14 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலும் வெண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லமா, இயேசு கிறிஸ்து தலை தாங்க. தாவீதின் சங்கீதத்தில் 21ஆம் சங்கீதத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் தேவ பிள்ளைகளை கவனிங்க. உத்தம இருதயத்தோட, அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதத்தில் 21ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தேவ பிள்ளைகளை 3ஆம் வசனம். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். ஒரு அலையில சொல்லுமா, இயேசு கிறிஸ்துவோட தலை எப்படி இருப்பாரா, அவர் சரீரம் எப்படி இருக்குது, தங்கமயமான இருக்குது. அவர் தலை வெண்பஞ்சை போல் உறைந்த மழையை போல் இருக்குது. அந்த தலையில் உத்தமமான கிரீடத்தை பிதா வைப்பார். சங்கீத புத்தகத்தில் 2ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு, அப்படின்னா அர்த்தம் அந்த தலை, கர்த்தருடைய தலை இயேசுக்கிறதுல அபிஷேகம் பண்ணப்பட்ட தலை. சங்கீதம் 2 வாசிக்கிறேன் பாருங்க. 6ஆம் வசனம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாக சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். தாவீது அபிஷேகம் பண்ணுறாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து ஏலாட்டமான அபிஷேகம் பண்ணப்பட்ட தலை. அபிஷேகம் பண்ணப்பட்ட தலை மாத்திரம், அந்த தலையில் பொற்கிரீடம் சூட்டியவராய் காணப்படுகிறார் இயேசு கிறிஸ்து. இதான் அவருடைய தோற்றம். இதான் அவருடைய தோற்றம் பாருங்களேன். மிக தெளிவாக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் தங்கமயமான, அதாவது கிரீடம் சூட்டப்பட்ட தலை, அவர் மகாகணம் பொருந்திய ஆண்டவர், ரட்சண்ய கொம்பு, அதாவது தலையில் அபிஷேகம் செய்யப்பட்டது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறோம். அநாதையை அபிஷேகம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து.
அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டதா? அந்த தலை எப்படிப்பட்டதா? அபிஷேகம் பண்ணப்பட்டது. குப்பினால் அல்ல, கும்பினால். குப்பினால் அபிஷேகம் பண்ணால் அது சீக்கிரம் போயிடும். சவுல தைல குப்பினால் அபிஷேகம் பண்ணாங்க, சீக்கிரமாக இறந்து போய்விட்டார். ஆனால் தாவீதை தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணிட்டார். இப்போ தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்டதுன்னா அது நீண்ட கால ராஜாவாக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவோட தலை நீண்ட கால ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற அந்த கர்த்தர் தலையில் அபிஷேகம் பண்ணப்பட்டது. லூக்கா புத்தகத்தில் லூக்கா டாக்டர் எழுதும்பொழுது 1ஆம் அதிகாரத்தில் அழகாய் சொல்கிறார் பாருங்களேன். 1ஆம் அதிகாரத்தில் லூக்கா டாக்டர் அழகாக சொல்கிறார் பாருங்களேன். 25 வசனத்தில், தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்தில் நமக்கு ரட்சணை கொம்பு ஏற்படுத்தினார். கும்பினால் அபிஷேகம் பண்ண, ரட்சிக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர், தலையில் அபிஷேகம் பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட இருக்கிற தலையில தான் தேவ பிள்ளைகளே சினாப்டிக் காஸ்பல்னு சொல்லுவாங்க. மத்தை, மார்க்கு, யோவான், லூக்கா சினாப்டிக் காஸ்பல், ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய காஸ்பல்ஸ் புத்தகத்தில் சொல்கிறாங்க. அவர் தலையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் புத்தகத்தில் தேவ பிள்ளைகளே 19ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், 1, 2, 3 வாசிக்கிறேன். அப்பொழுது பிலாத்து இயேசு பிடித்து வாரினால் அனுப்பித்தான். போர்ச்சவர்கள் முள்ளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு வங்கியை அவருக்கு உடுத்தி அடிச்சாங்களாம். தேவ பிள்ளையே, மார்க்கு புத்தகத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொள்வதற்காக, நம்முடைய சாபத்தை நிவர்த்தி செய்வதற்காக மகாகணம் புரிந்து ஆண்டவராக இயேசு தன் தலையிலே கிரீடம் சூட்டப்பட வேண்டியவர் சூட்டி கொண்டிருக்கிறது. அந்த தலை நமக்காக அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டுச்சான், நமக்காக முள்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டுச்சான். மார்க்கு புத்தகத்தில் மிக அழகாய் சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்குறோம். மார்க்கு புத்தகத்தில் சொல்கிறாங்க 15-19 வாசிக்கிற பாருங்க. 15-19 அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் பிடித்து அவர் வணங்கினார்கள். நமக்காக அவமானப்படுத்தப்பட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நமக்காக அவமானப்படுத்தப்பட்டார். எதற்காக இந்த அவமானம்? நல்லா கவனிக்கணும். எதற்காக இந்த அவமானம்? முள்புடி கிரீடி வைக்கிறாங்க. மத்திய 26ஆம் அதிகாரத்தில் ஒரு முள் கிரீடி தலையில் வைத்து கையில் ஒரு கோலை கொடுத்து சிவப்பட அங்கி கொடுத்து அவரை அடித்து தள்ள கொட்டி யூத ராஜா வாழ்க என்று அவமானப்படுத்துறாங்க. எதற்கு இந்த அவமானம்? எதற்கு இந்த அவமானம்? இயேசு கிறிஸ்து எதற்காக அவமானப்பட்டார்? இயேசு கிறிஸ்து எதுக்கு தன் தலையை கொடுத்தார்? தேவ பிள்ளையே, ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 17 வசனத்தின்படி முந்தி வந்த ஆதாம் பாவம் செய்து விட்டார். பாவம் செஞ்சதுனால உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லிச்சார். ஆதாம் செஞ்ச பாவத்தினால பூமி சபிக்கப்பட்டது. ஆதாம் கர்த்தருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மகிமையில் இருந்தவன். அந்த சரீரம் செஞ்ச பாவத்தினால வர்ற அத்தனை மனுக்குலமும் பாவம், பாவம், அநிநித்தியமாக பாவம், கைகளினால் பாவம், கால்களினால் பாவம், கண்ணினால் பாவம், சரீரத்தினால் பாவம், இருதயத்தில் பாவம். இப்படியாக மனுக்களை போயிட்டு தேவன் நீண்டு போய்விட்டார், விட்டுட்டு போயிட்டார். தேவன் நீண்ட பிளவு உண்டாகிவிட்டு தேவ பிள்ளைகளை. அந்த ஆதாம் மூலமாக மனுஷ குலத்தின் மேலே விழுந்த அந்த ஜென்ம பாவம், பரம்பரை பாவம், அந்த பாவத்தை தன் தலைமையில் ஏற்றுக்கொள்வதற்காக தன் தலையிலே நமக்காக கிரீடம் வாங்கினார். முள் கிரீடம் சூட்டப்பட்டது. கவனிச்சிங்களா? இன்னைக்கு கர்த்தர் தன் தலையை கொடுக்கவில்லை என்று சொன்னார். நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன். முந்தி வந்த ஆதாம் செஞ்ச பாவத்தினால, சாபத்தினால உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். சாபப்பட்ட இந்த சாபத்தை தன் தலையிலே ஏற்றுக்கொண்டாராம் இயேசு கிறிஸ்து. எப்படி ஏற்றுக்கொண்டார்? முள் கிரீடமாக ஏற்று தன் தலையை பலியாக கொடுத்தார் கல்வாரி சிலையில். தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, வருஷம் இதை நினைச்சு பார்க்கிறோம். ஆனால் திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்கிறோம். யோசிங்க, சிந்திங்க. உங்கள் தலையினாலே, கர்வத்தினாலே, உங்கள் சரீரத்தினாலே பாவம் பாவம் செய்யாதீர்கள். ஏன்னு சொன்னால் நீங்கள் அனைவரும் கர்த்தருடைய சாயல் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். தேவ பிள்ளைகள் நல்லா கவனிங்களேன். இந்த சாபத்தை நீக்கப்படணும். இந்த சாபம் சபிக்கப்பட்ட இந்த பூமியில் வாழ்கிற மக்கள் நீக்கப்பட வேண்டுன்றதுக்காக முந்தி செஞ்ச ஆதாம் செஞ்ச பாவம் நம்மளை விழுந்ததுனால தேவன் தூர போயிட்டார். அதனால் பிந்தி வந்த ஆதாம் அந்த பிளவை சரி கட்டணும், தேவனுக்கு நமக்கு உள்ள உறவை ஏற்படுத்தணுக்காக தன் சரீரத்தை கொடுத்து தன் தலையிலே சாபத்தை வாங்கி கொண்டார். அதனால தான் இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறோம். இன்னொரு விஷயம் பாருங்களேன், பாவம் நம்ம தலையில் பாவம் சூட்டப்பட்டது. நம்ம தலையில் பாவம் சூட்டப்பட்டது. பாவம் சூட்டப்பட்ட இந்த தலையை பரிசுத்தமாக்கி நீதியின் கிரீடம் நம் தலையில் வைக்கணுன்றதுக்காக தன் தலையிலே முள் கிரீடம் சூட்டி கொண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதை நினச்சி பாருங்களேன். அதாவது
1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது பாருங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மன்னிச்சுக்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது, நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருவார். நியாயத்தின்படி பார்த்தா நம்ம பாவி, தலையிலே பாவம் வாங்கின சந்ததி, நீதி உள்ள சந்ததி கிடையாது. அப்படி பாவமுள்ள சந்ததியை கர்த்தர் தன்னுடைய தலையை கொடுத்ததால இன்னைக்கு நீதியின் கிரீடத்தை தரித்து கொள்ளுகிற சந்ததிகளாக காணப்படணும். அது காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் தலையை கொடுத்தார். தன் தலையிலே கிரீடம் வைத்திருக்க வேண்டிய அந்த தலையிலே, ஜீவ கிரீடம் வைத்திருக்க வேண்டிய அந்த தலையிலே நமக்காக முள்முடி என்ற கிரீடத்தை வாங்கி கொண்டார். முள்முடி என்ற கிரீடத்தை வாங்கி சாபத்து போக்குனால தான் இன்னைக்கு நாம் நீதியின் கிரீடம் தரித்து கொண்டு பரலோகத்தில் பிரவேசிக்க போகிறோம். நல்ல கவனிங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நியாயத்தின்படி பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் தான் முள்கிரீட்டு சூட்டப்பட வேண்டும். பாவத்தின் சந்ததி நாம், ஆதாமின் மக்கள். அவனை சந்தித்து, அவனை ரட்சித்து, அவனை பாவத்தை போக்கி நீதியின் கிரீடம் அவன் தலையில் வைக்கணும்னா என் தலையை நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா முடிவு பண்ணி பூமியில் இறங்கி வந்து மனுவாக பிறந்து எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு முதலாக தலையை கொடுத்து என் தலையில் அந்த பாவத்தை சுமத்துங்க. எப்படி கொடுத்துங்க? முள் என்றால் பாவம்னு அர்த்தம். முள்ளும் குறுக்கும் என்பது சாப வாழ்க்கை. இந்த சாப வாழ்க்கையை தன்மையில் ஏற்றுக்கொண்டு நம்மளை பரிசுத்தி நீதி உள்ள வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். எனவே இந்த லெந்து நாட்டு தேவ பிள்ளைகளே, அதை உணர்ந்தவர்களாய் பாவத்தை ஒப்புக் கொடுப்போம், பாவத்தை போக்கும், நீதியின் கிரீடத்தை தரித்து கொள்ளும். ஜெபிக்கலாமா? அன்பு பிதாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் அப்பா. சோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்காக எங்களுடைய ஜென்ம பாவத்துக்கு ஆதாம் சம்பாதித்து வைத்த அந்த ஜென்ம பாவத்தை சபிக்கப்பட்ட இந்த சந்ததியில இருந்து எங்களை அப்பா மறுபடியும் கர்த்தருடைய சாயலுக்கு கொண்டு வர வேண்டும், இயேசுவின் சாயலுக்கு கொண்டு வர வேண்டும், பாவம் இல்லாமல் சரீரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இயேசு சாமி தாமே, கர்த்தர் தாமே தன்னுடைய சரீரத்தை சிலுவிலை கொடுத்தார்னு நாங்கள் தெரிந்து கொண்டோம் அப்பா. அது பிதாவுக்கு மகிமையாக இருந்துன்னு தெரிந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து எங்களுக்காக சாம்பம் வாங்கின தலையை நாங்கள் தொட்டு பார்க்க ஆசைப்படுகிறோம். நாங்கள் அதை தொட்டு பார்க்க ஆசைப்படுறோம். எங்கள் பாவத்தை போக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்கள், எங்கள் வேலைஸ்தங்கள், எங்கள் ஊழியங்கள், எங்கள் வருமானங்கள், சந்ததிகள், எங்கள் உடல் நலங்கள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவராங்க. God bless you. Praise the Lord.